இப்போ நான் $1 trillion எக்கானமியோட அந்த பயணத்தில் மிக முக்கியமானது வந்து பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. கிராமங்களில் எக்கானமி வந்து இன்னும் நல்லா ஃப்ளரிஷ் ஆகும், இன்னும் கொஞ்சம் நல்லா ஊக்கப்படுத்தினால் தான் அது சாத்தியம் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். அதனால தான் இப்போ முதலீடுகள் வரும்பொழுது ஒரு பகுதியில் மட்டும் இல்லாமல் தமிழகம் எங்கும் அந்த முதலீடுகள் வர வேண்டும் என்பதில் குறிப்பாக இருக்கிறார். அந்த திசையை நோக்கித்தான் நாங்கள் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து பயணித்து வருகிறது. எனவே தான் முதலீடுகளை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது நாம் அதுக்கு சப்சிடிலாம் கொடுப்போம், சில இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுப்போம். அது நீங்கள் பெருநகரங்கள்கிட்ட வரும்போது அது கம்மியாக தான் கொடுப்போம். நீங்கள் கிராமம் பக்கம் வாங்க, எங்கள் டெல்டாவில் வாங்க, டவுன் சவுத் மதுரை பக்கம் வாங்க, தேனி பக்கம் வாங்க, தென்காசி பக்கம் வாங்க, இல்லை தூத்துக்குடி பக்கம் வாங்க, கன்னியாகுமரி பக்கம் வாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது இப்போ பெரம்பலூர் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் கொண்டு வரும்போது அவங்களுக்கு அதிகமான ஒரு இதை இன்சென்டிவ்ஸை கொடுக்குறோம். ஈவன் நார்த் தமிழ்நாடு தருமபுரி போன்ற பகுதிகளெல்லாம் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் கொடுக்குறோம் சொல்லி அவர்களை அப்படி கொண்டு வந்து சேர்க்கணும். அப்படி தான் தொழில் முதலீடுகளை கொண்டு வந்து சேர்க்க முடியும். அப்போ தான் அங்கே வேலைவாய்ப்புகள் உருவாக்கும். அந்தந்த பகுதிகளில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் பொழுது அந்த செலவு நம்ம அங்கே சம்பாதிக்கிறவங்க, அங்கே தங்குறவங்க அங்கே அந்த 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 சம்பாதித்ததை செலவு பண்ணுவாங்க. அப்போ அந்த லோக்கல் எக்கானமி வரும். ஸோ அந்த கிராமத்தின் எக்கானமி நல்லா சேர்ன் ஆகும். அதனால் அதை தாண்டி இந்த வரக்கூடிய வேலைவாய்ப்புகள் நமது படித்த இளைஞர்களுக்கு அந்த வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான வேலைகளை நாம் செய்திருக்கணும். இங்கே வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம சப்சிடி கொடுக்குறோம், அது கொண்டு போய் மற்ற இடங்கள்லேருந்து மக்கள் வந்து இங்கே பணிபுரியறதுனால பெருசாக அது நம்மளுக்கு இங்கே செலவாகாது. ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம படித்த இளைஞர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும். நம்ம படித்த இளைஞர்களுக்கு நல்ல மெத்த படிச்சிருக்காங்க, அதிகமாக படிச்சிருக்காங்க நல்லா, அப்போ அவர்களுக்கு ஏற்ற வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அதுதான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நோக்கம். விண்ட் ரிப்பேரிங் பாலிசி வந்து குறிப்பாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட மிகப்பெரிய ஒரு ரிக்வஸ்ட்டாக இருந்து வந்தது. ரொம்ப நாளாக அவங்களோட ரிக்வஸ்ட்டாக இருந்தது. ரீபாரிங் மட்டும் இல்லை, பேங்கிங் குறிப்பாக அவங்களோட மிகப்பெரிய ஒரு ரிக்வஸ்ட்டாக இருந்து வருகிறது. ரீபாரிங் பாலிசியில் எதுவும் குறிப்பாக பேங்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக அது நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் பேங்கிங் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய லெவலில் அவங்க அதை நன்றி கூறுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பம்ப் ஹைட்ரோ வந்து எதுக்குன்னா க்ரீன் எனர்ஜி நோக்கி போகும்போது நாம் வந்து பொதுவாக வந்து காலை நேரத்தில் சோலாரும் விண்டும் வந்து சோலார் வந்து காலை நேரத்தில் முழுசாக நீங்கள் சன்லேருந்து வந்து பவர் வருது. ஆனால் இரவு நேரங்களில் அது இருக்க மாட்டேன். ஸோ ஸ்டோரேஜ் நம்மக்கிட்ட இப்போ சோலார் எனர்ஜி நிறையா இருக்குது, அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு பெரிய திட்டங்கள் இல்லை. எனவே அதற்காக தான் பம்ப் ஸ்டோரேஜ் வந்தால் காலை நேரத்தில் இந்த வர சோலார் எனர்ஜியை நம்ம அந்த நேரத்தில் வாட்டர் பம்ப் பண்ணி மேலே அது பேட்ரி, வாட்டர் பேட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஹையர் லெவலில் அந்த தண்ணியை தேக்கி வச்சு அங்கேருந்து திருப்பி மாலை நேரங்களில் தண்ணியில் இறக்கும்பொழுது ஒரு 20% இந்த லாஸ் ஆகும், ஜென்ரேஷன் அந்த லாஸ் ஆகும். இருந்தாலும் அது வந்து நம்ம அந்த பீக் ஹவரில் நம்ம வெளியிலேருந்து வாங்குற ஒரு 12-13 ரூபாயில் வெளியிலேருந்து காசு கொடுத்து வாங்குறதோட இது நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். எனவே அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட ஒன்று. இன்னொன்று, க்ரீன் ஹைட்ரஜன் க்ரீனாக இருக்கணும்னா அதுக்கு பம்ப் ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ க்ரீன் ஹைட்ரஜனில் தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு லெவலில் வளர்ந்து வருது. க்ரீன் ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் இப்போ செம்காப் நிறுவனம் கூட இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு துவங்க போகிறோம். அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர் துவங்க போகிறாரு. எனவே இதுக்கெல்லாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கும். அவர் எப்போ வந்தாலும் எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தான். அது நாங்கள் எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கோம். அது அமைச்சர்களெல்லாம் அது பேச மாட்டாங்க. அமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர்கள் யுஎஸ் போகும்போது மிகப்பெரிய அளவில் மிக முக்கியமான திட்டங்கள், மிக முக்கியமான நிறுவனங்கள் கிட்டேருந்து வந்து நம்ம முதலீடுகள் வரப்போகுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.